மகளிர் அண்டர் 19 உலக கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணி. துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து. அண்ணா பல்கலைக்கழக வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். பள்ளிக் கல்வித்துறை சிறப்பாக உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். பெரியார் பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் முளைத்து விட்டார்கள். திருமாவளவன் காட்டு. நெல் கொள்முதல் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை மத்திய அரசிடம் தாரை வார்க்கக்கூடாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விஜய் பனையூரிலிருந்து பணியூருக்கு வர வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. டெல்லி மக்களுக்கு சேவை செய்ய பாஜகவுக்கு தகுதியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ராஜ்நாத் சிங் பேச்சு. மக்கள் கோபத்தாலேயே ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் விலகல். பிரதமர் மோடி தாக்கு. காதலருடன் வாழ கணவரின் கிட்னியை விற்ற பெண். மேற்கு வங்கத்தில் அதிர்ச்சி. பாஜக பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஓட்டு போடாதீர்கள். கெஜ்ரிவால் பேச்சு. கனடா, மெக்சிகோ, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி. ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது. சீனா காட்டம். திபெத்தில் நிலநடுக்கம். ரிக்டரில் 4.2 பதிவு. சூடான் சந்தை பகுதியில் வான்வழி தாக்குதல். 58 பேர் பலி. சிக்ஸர் மழையில் நனைந்த வான்கடை. அபிஷேக் சர்மா சதமடித்து அசத்தல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.